ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெறும் 1/4 கப் பாசிப்பருப்பும் கேரட்டும் சேர்த்து ஒரு சம்மர் ட்ரிங்க் ரெடி பண்ண போகிறோம். வெயிலுக்கு அந்த மாதிரி பாசிப்பருப்புலாம் சேர்த்து சம்மர் ட்ரிங்க் ரெடி பண்ணி குடிக்கும்போது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு 1/4 கப் பாசிப்பருப்பு இருந்தால் ஒரு 20 கிளாஸ் அளவுக்கு ஜூஸ் செஞ்சிடலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யலாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். கண்டிப்பாக சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி குடிப்பாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதாவது 60 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா மிதமான தீயில் வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கலர் மாறிடக்கூடாது. இதை ஒரு பவுலுக்கு சேர்த்துட்டு 2 டைம் தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் குக்கர் எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ண பாசிப்பருப்பை சேர்த்துடலாம். ஒரு 2 பெரிய சைஸ் கேரட்டை கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதோட அளவு 1/2 கப் அளவுக்கு இருக்கும். கேரட் சேர்த்த பிறகு ஒரு 5 முந்திரி சேர்த்துக்கோங்க. அடுத்து 10 பாதாம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2.5 கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கலாம். அதை ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி மிதமான தீயில் 5 அல்லது 6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு நல்லா குழஞ்சி வரணும். கேரட்டும் நல்லா வெந்து வரணும். நான் மிதமான தீயில் 6 விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், ஏர் ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா குழஞ்சி வந்திருக்கு. அடுத்து நம்ம வேக வச்ச பாதாம் பார்த்திங்கன்னா தோல் உரிக்க ரொம்ப சுலபமாக இருக்கும். நம்ம சுட தண்ணிலாம் சேர்த்து ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இதை ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துகிட்டு நல்லா தோலெல்லாம் உரித்து எடுத்துருங்க. ரொம்பவே சுலபமாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. அடுத்து நம்ம வேக வச்ச அந்த கேரட்டு முந்திரிலாம் இருக்குது இல்லையா, அதை தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. எந்த அளவுக்கு மைய அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. வேக வச்ச தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மைய அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வேக வச்ச தண்ணியை வடிகட்டி வச்சுருந்தா அதோட சேர்த்துடலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். எவ்வளோ தண்ணி சேர்த்தாலும் அந்த திக்னஸ் கொஞ்சம் கூட குறையாது. 10-20 பேர் கூட நீங்கள் இந்த கூலிங்காக ஐஸ் க்யூப்லாம் சேர்த்து குடிக்கலாம். இனிப்புக்காக ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெள்ளை சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். ஆனால் வெள்ளை சர்க்கரை அந்தளவுக்கு நல்லது கிடையாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும். நான் ஐஸ் க்யூப் சேர்த்து இதை நான் சர்வ் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தாராளமாக ஒரு 15 கிளாஸ் கூட வரும். இந்த மாதிரி 1/4 கப் பாசிப்பருப்பில் ரெடி பண்ணிங்கன்னா. இதோட சப்ஜா ஊற வச்ச சப்ஜா விதை, சியா சீட்ஸ்லாம் கூட சேர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பாதாம்லாம் அங்கங்கே கடிபடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கூலிங்காக குடிக்கிறதுக்கு சின்ன குழந்தைங்க கூட கேட்டு வாங்கி குடிப்பாங்க. நீங்கள் சர்க்கரை, நாட்டு சர்க்கரைலாம் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க ஒரு 1/2 கப் வெல்லத்தை கூட கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. வீட்டில் இருக்க எல்லோரும் தாராளமாக குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.